ஹலோ கனிங் சேனல் பீப்புள், கிட்டத்தட்ட சோஷியல் மீடியா ஃபுல்லாகவே பேசிக்கிட்டு இருக்க ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வர்ஷினி வெங்கட்டோட எலிமினேஷன் தான். எல்லாருக்குமே ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. இந்த பொண்ணு ஏன் போகுது, இப்போ தான் வைல்ட் கார்டில் உள்ளே வந்துருச்சு. அவ்வளோ எஃபோர்ட் போட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ தான் முன்னேற்றம் இருந்துகிட்டு இருக்கு அவங்களோட கேம் பிளேயில். ஸோ அப்படி இருக்கும்போது இவங்க ஏன் வெளியே போனாங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேருக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஒப்பீனியன் இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அப்படி இருக்கும்போது ரீசெண்டாக வர்ஷினி வெங்கட்டே லைவ் வந்திருக்காங்க. அவங்க நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதில் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு சொல்கிறேன் வாங்க. முதல் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வர்ஷினி வெங்கட் பேசுனது இந்த மாதிரி வெளியே போயிட்டேன் அப்படின்றது எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. ஏன்னா நான் டைட்டில் வின்னர் ஆகணும் அப்படின்ற ஒரு தாட்டில் வரல. நான் என்ன யாருன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரு தாட்டில் தான் வந்தேன். நல்லா கேம் விளையாடுறோம், மக்கள் மத்தியில் ஒரு நல்ல அபிப்பிராயத்தை எடுத்துகிட்டு வந்துடணும் என் மேலே அப்படின்ற ஒரு தாட்டில் மட்டும்தான் நான் உள்ளே வந்திருந்தேன். பட் ஆனால் நான் ரொம்ப கம்மி வாரமே மட்டுமே இருந்து உள்ளே நான் நிறைய விஷயங்களை பண்ணாதாமே வெளியே வந்துட்டணும் அப்படின்ற ஒரு கஷ்டம் எனக்கு இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க. ஸோ ஆனால் நிறைய பேர் அன்ஃபேர் எவிக்ஷன் அப்படின்லாம் சொல்லி ட்விட்டரில் ட்ராக் பண்ணிட்டு இருக்கீங்க. அதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது. ஸோ வேறு யாரையும் எவிக் பண்ணணும் அப்படின்னும் போது என்ன எவிக் பண்ணிட்டாங்க அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. ஸோ மேபி அப்படி இருக்கலாம், எனக்கு என்னன்னு தெரியல. பட் ஆனால் ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. ஆனால் நான் விஜய் சேதுபதி சார்கிட்ட சொல்லிட்டு வந்தது தான் நான் இங்கேயும் சொல்கிறேன். என்ன அப்படின்னா, நான் நிறைய மெமரிஸ், அது மட்டும் இல்லாமல் வாழ்க்கைனா என்ன, எப்படி ஒரு தனிச்சா நிறைய விஷயங்களை சாதிக்கணும் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை லேர்ன் பண்ணிவிட்டு நிறைய நாலேஜோடு வெளியே போகிறேன். இந்த நாலேஜை நான் என் லைஃப்பில், என் கரியரில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவேன். கண்டிப்பாக நான் பிக் பாஸில் பெரிய ஆளாக வர முடியுமா அப்படின்னு எனக்கு தெரியல. ஆனால் நான் என் கரியரில் பெரிய ஆளாக வருவேன், கவலையே படாதீங்க. ஏன்னா நீங்கள் நிறைய ஆட்லேயும் நிறைய சீரியல்ஸ்லையும் நிறைய படத்துலையும் நீங்கள் பார்ப்பீங்க. நான் கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய லெவலில் இந்த நாலேஜை வச்சு அச்சீவ் பண்ணி காட்டுறேன் அப்படின்னு சொல்லி நிறைய மோட்டிவேஷனாக பேசியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் உள்ளே இருக்க கண்டஸ்டன்ஸ் எல்லாருமே வேறு மாதிரி இருக்காங்க. ஸோ வெளியே நான் பிக் பாஸ் பார்க்கும்போது சுத்தமாக கம்ப்ளீட்டாக வேறு மாதிரி இருக்குது. ஸோ அதை பற்றி நான் கண்டிப்பாக உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி வர்ஷினி வெங்கட் சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த விஷயங்கள்லாம் தான் ட்விட்டர், இன்ஸ்டாகிராம் சொல்லி பயங்கரமாக வைரலாக போயிட்டுருக்கு இவங்களோட லைவ் வீடியோ அப்படின்னு தான் சொல்லணும். ரெண்டாவது மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய தீபக் சார், பிக் பாஸ்குள்ளே இருந்துகிட்டு இருக்க தீபக் திடீர்னு ஒரு இடத்துல ஏதோ நம்ம சிவகார்த்திகேயன் சாரை பற்றி பேசியிருக்காரு. ஸோ என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிவா நான் ஒரு வாட்டி என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்கிட்ட அவர் சான்ஸ் கேட்டிருந்தாரு. இந்த மாதிரி நான் சீரியலில் நடிக்க போகிறேன் அவங்க கூட சேர்ந்து அப்படின்னு சொல்லியிருந்தாரு. நான் அவரை முடியவே முடியாதுன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தா எதுக்காக அப்படின்னா, அவர் நீங்கள் சீரியலில் நடிக்காதீங்க, நீ டேரெக்டாக போய் படத்தில் நடிங்க அப்படின்னு சொல்லி நான் அனுப்பிச்சிருந்தேன். அதுக்கப்புறம் அவங்க படத்தில் நடித்தாங்க, நிறைய சான்ஸ் தேடினாங்க. அதுக்கப்புறம் படத்தில் அப்படியே வெற்றி வாகையை சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் திடீர்னு ஒரு பெரிய ஸ்டேஜ் வந்துச்சு. அந்த இடத்துல என்கிட்ட உங்களை பற்றி பேச போகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஏதோ கலாய்க்க போகிறாரு போல இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு நான் சைலண்ட்டாக போயிட்டேன். அப்புறம் பார்த்தா நான் சொன்ன அந்த வார்த்தையை அவர் ஞாபகம் வச்சுட்டு அன்றைக்கி ஸ்டேஜில் சொல்லியிருந்தார். இந்த மாதிரி தீபக் அண்ணா இல்லை, நீங்கள் அவர் நடிக்கக்கூடாதுன்னு நான் சொல்லலை அப்படின்னா நான் என்னால் இப்படி வந்திருக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னது எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி தீபக் விஷயம் பேசுனது இப்போ ஷேர் ஆகிட்டுருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். நம்ம நெக்ஸ்ட் வீடியோ கைஸ், பை. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.